இன்று குரோதி வருடம் தை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை 8/2/2025. இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம். கிரக அமைப்பு ரிஷபத்தில் சந்திரனும் குருவும், மிதுனத்தில் செவ்வாய் வக்கரா, கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. இந்த கிரக அமைப்பில் இன்றைய கிரகங்கள் சஞ்சாரம் செய்யுது. மேஷராசி ராசியாதிபதி செவ்வாய் தனக்கு 3ல், தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக உட்காந்து கூட குரு உட்காந்துற குருச்சந்திர யோகத்தில் இருக்கு. இன்னைக்கு மேஷராசிக்காரவங்களுக்கு பண வரவு நிறையா இருக்கும். 4ஆம் அதிபதியாக வர்றாரு. அம்மா ஸ்தானத்தினால, அம்மா வர்க்கத்தினால அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி 9ல் சூரியன் இருக்கிறார். அவர் 5ஆம் அதிபதியாக வராரு மேஷராசிக்கு. அப்போ அரசாங்கத்தினால அனுகூலம் கிடைக்கும். பன்னெண்டுல 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயமாய் உட்காந்துருக்கார், உச்சமாக உட்காந்துருக்கிறார். அப்போ பொருளாதார விரயம் இருக்கு. வரவுக்கு தகுந்த செலவு இன்னைக்கு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். ரிஷபம் ராசிலேயே சந்திரன் குரு சந்திர யோகம். மின்னல் மாதிரி பணம் வரும். மின்னல் 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிப்பாங்களே, டகில்னு வரும். குரு சந்திர யோகம் சிறப்பாக இருப்பீங்க. நான் ராசிக்குள்ள சந்திரன் ஒரு மனக்குழப்பம் இருந்து பயம். 2ல் செவ்வாய் இருக்கு, பூமிக்காரகன். அதே சமயத்தில் 5ல் கேது இருக்கும்போது, ராசிக்கு 5ல் கேது, அந்த புதன் 10ல் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும். பார்த்து அதே மாதிரி ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கும் 6 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கும் போது, 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது துணிச்சல் இருக்கும், வீரம், கடன் வந்து சேரும். அது குறிப்பாக சுக்கிரங்கும் போது உயரக வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை. அடுத்து மிதுன ராசி. தனக்காரகன் உச்சமாக உட்காந்து 12ல், சந்திரன் 12ல் உச்சமாக உட்காந்துருக்கிறார். தனக்காரகன் குடும்பாதிபதி. ராசியிலே செவ்வாய் உட்காந்துருக்கார். செவ்வாய் வெப்பக்கிரகம். டென்ஷனாகவே இருப்பீங்க இன்னைக்கு. இந்த சந்திர பயிற்சி வரைக்கும் டென்ஷனாகவே இருப்பீங்க. பொருளாதாரம் உச்சமாக இருந்தாலும் 12ல் மறைடஸ்தானம், பொருளாதார இழப்பு இருக்கும். 4ல் கேதுன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த்தில் இஷ்யூ இருக்கும். 5ஆம் அதிபதி உச்சமாக, 5க்கும் 12 கூட உச்சமாக உட்காந்து 10ல் உட்காந்துருக்கான் கர்மஸ்தானத்தில். வரவுக்கு விட கொஞ்சம் செலவு அதிகமாக தெரியும். 5ஆம் இடமா இருக்கார். 6ஆம் அதிபதி வலிமையாக, 6ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காந்து மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும். 7, 8ல் சூரியன், உடம்புடைய ஏதாவது விஷயம் தெரியும். 10ஆம் அதிபதி ஆட்சி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படியே வரவுக்கு செலவு. 9ஆம் அதிபதியாக 9ல் ஆட்சி, 10ல் சுக்கிரன், வரவுக்கு செலவு சரி. ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மிதுன ராசிக்காரங்களுக்கு. கடகம் ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து 11ல் லாபஸ்தானத்தில் குரு கூட உட்காந்து, குரு இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி. அபரீதமான கடன் வந்து சேரும். கேட்ட இடத்துல டான் வந்து சேரும். அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி உச்சமாக வந்திருக்கான். வாகனங்கள் நல்லா இருக்கும்.
உயரகன வாகனங்கள் சொல்லுவாங்கள்ல, இந்த வாகன விருத்தி இந்த ஜாதகனுக்கு, இந்த ராசிக்காரங்களுக்கு, கடக ராசிக்காரனுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் 7 சூரியன் இருக்குது, குடும்பாதிபதி 7ல் பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. மனைவி கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு வந்து போகும். மனைவி ஸ்தானத்தில் மனைவிமார்கள்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். சிம்ம ராசி 2ல் கேது, குடும்பத்தில் ஏதோ சச்சரவு இருந்துக்கிட்டு இருக்கும். 7ல் சனி புதன், 7ஆம் இடம் ஆட்சி, சனி ஆட்சியாக உட்காந்துருக்காரு. வெளி வட்டாரங்களை பார்த்து நடந்துக்கணும். ராத்திரி பயணங்கள், நட்பு வட்டாரங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே 12ஆம் அதிபதி விரையாதிபதி, 12ஆம் அதிபதியார் சந்திரன் உச்சமாக உட்காந்து எங்கே உட்காந்துருக்காரு, 10ல் உட்காந்துருக்காரு. குரு கூட 5ஆம் அதிபதி கூட உட்காந்துருக்காரு சிம்ம லக்னத்துக்கு. அப்போ ஏதாவது பொருளாதார இஷ்யூ, பூர்வீக புண்ணியஸ்தானத்தினுடைய பூர்வீக 5ஆம் அதிபதியாக கூட சொத்து இழப்பு தெரியும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. இன்னைக்கு கன்னி 2ஆம் அதிபதி தனக்காரகன் உச்சமாக உட்காந்துருக்கான். குறிப்பாக 7ல் கொட்டுன்னு கொட்டும், பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். 9ஆம் அதிபதி உச்சமாகும், 9ல் உச்ச சந்திரன், 11ஆம் அதிபதி உச்சமாக வந்திருக்கு. பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி இன்னைக்கு வேகமாக இருக்கும். துலாம் ராசியாதிபதி 1க்கும் 8க்கும் உடையவன் உச்சமாக உட்காந்துருக்கிறார். 4ல் சூரியன் இருந்தால் அம்மாவுக்கு ஏதாவது இஷ்யூ தெரியும். அதே சமயத்தில் சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் வரார். அப்போ அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை, அம்மாவுக்கு அது கட்டடம், வாகனம், பூமியில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் வந்து போகும் இன்னைக்கு துளாராசிக்காரங்களுக்கு. 8ல் குரு உச்சக்குரு, பொருளாதாரம் 8 விஷயம் தனக்கு ஏதாவது இருக்கும். விருட்சபம், இந்த விருட்சபத்துக்கு செவ்வாய் வந்து தனக்கு 8ல் இருக்கிறார். ராசியாதிபதி 8ல் மறைஞ்சிருக்கிறார். மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ராஜா. இன்னைக்கு 2ஆம் அதிபதி குரு 7ல், தனக்காரகன் குரு சந்திரன் கூட தனக்கு 9ஆம் இந்த புது சந்திர யோகம். அதே சமயத்தில் மத்தியானத்துக்கு மேலே நட்பு வட்டாரத்தில் உனக்கு உதவிகள் கிடைக்கும். 5ல் 4ல் சனி ஆட்சியாக உட்காந்துருக்கான். வாகனம், அதுலேயும் குறிப்பாக உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம்னு சொல்ல வேண்டியிருக்கு. சனி இரும்புத்துறையில் கொஞ்சம் இடர்பாடு இருக்கும். அது கூட இருக்கிறதுனால புதன் வந்து தனக்கு இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிகாரனுக்கு 8ஆம் அதிபதியாகவும் வந்து உட்காந்துருக்காருன்னு அதில். அப்போ வாகனத்தினால விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. தனுசு 2ல் சூரியன், தனக்காரகன் சனி ஆட்சியை உட்காந்துருக்கார். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வெளிவட்டாரம் 3ல் மறைஞ்சிருக்கிறார். அப்போ வெளிவட்டார நட்பு வட்டாரங்களை பார்த்து நடந்துக்கணும். ராப்பயணங்கள்லாம் குறைச்சிக்கணும். யார் இந்த தனுசு ராசிக்காரவங்க ராப்பயணங்களை குறைச்சிக்கணும். மகர ராசி 3ல் சுக்கிரன், 2ல் தனக்காரகன் ஆட்சியாக உட்காந்துருக்கான். பொருளாதார மேம்பாடு நல்லாயிருக்கும். திடீர் பணம் வந்து சேர்ந்துடும். 5ல் சந்திரனும், 7ஆம் அதிபதி 5ல், மனைவி மக்கள் அதாவது வெளிவட்டாரங்களில் அனுகூலம் கிடைச்சிடும். இன்னைக்கு குரு 12ஆம் அதிபதி 5ல் வந்து போகும். மின்னல் மாதிரி வந்து கும்பலக்கணம் 5ல் செவ்வாய், 3ஆம் அதிபதி 5ல். இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 5ல் வந்து உட்காந்து ராசியாதிக்கு இந்த ராசிக்காரனுக்கு 10ஆம் அதிபதியார் கூட 10ஆம் அதிபதி செவ்வாய் 5ல். அப்போ பொருளாதார முன்னேற்றம், கர்மா, பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கு. 4ல் குருவும் சந்திரனும், எத்தனைக்கு 6ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்துருக்கான். நல்ல வேலை கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி அப்ளிகேஷன் போடுறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நடுத்தர வயதுகளுக்கும் இதுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திடீர்
ப்ரொமோஷன் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் இதெல்லாம் இன்றைக்கி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். மீனம், குரு தனக்கு 3 ராசியாதிபதி 3ல், 5ஆம் அதிபதி சம்பந்தம் தனக்கு 3ல். பொருளாதார மேன்மை நல்லா இருக்கும். 7ல் கேது, மனைவி மக்கள்கிட்ட கொஞ்சம் மனைவி அல்லது 7ஆம் இடம் பார்க்கக்கூடிய வெளிவட்டாரங்களில் 7ல் கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அந்த சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதால யார் தனக்கு 8ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது ஏதாவது மன அமைதி குறைஞ்சிட்டு இருக்கும். 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆட்சி வரும். 12ஆம் இடம் ஆட்சினா சுக செலவு பண்ணணும். சுகமான செலவு, மகிழ்ச்சியான செலவு பண்ணுவீங்க. அதுலேயும் குறிப்பாக சனி இருக்குதுன்னா கனரக வாகனங்களில் பயணம் செய்கிற மாதிரி வரும். நீண்ட தூர பயணம் செய்கிற மாதிரி வரும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு. மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள்.